கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இன்றைய வசனம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறலாம் இருந்தது. கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது யூதர்களை கொல்லணும் அப்படின்னு ஆமான் அப்படின்னு ஒரு நபர் மூலமாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு எல்லா யூதர்களையும் அவருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய 127 தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் கொல்லதுக்குன்னு ஒரு பிரமாணம் தாக்கல் பண்ணும்போது மொர்தெகாய், எஸ்தர் அவங்க ஜெபிக்கும்போது மறுபடியும் ராஜாவிட்டேருந்து ஒரு பிரமாணம் போகுது. எப்படின்னா, ஆமானத்தை கொல்றாங்க. அடுத்தது என்னைக்கு அந்த ஒரு டேட்டில் யூதர்களை கொல்லணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வச்சுருந்தாங்களோ அதே நாள் யூதர்கள் அவங்கள கொன்னாங்க வேதத்தில். அதான் காரியம் முதல்ல முடிந்தது. அதான் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வரும் முடிஞ்சது, ஒரு டேட்டு முடிச்சுப்பாங்க. இப்போ தூக்கு கைதின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு நாள் காலத்து 6 மணி தூக்குன்னு இருக்கும். அப்படி ஆள் விடுதலை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் யூதர்களை கொல்லணும்னு எல்லாம் போட்டு அரசாணை போட்டு எல்லா இடம் போய் அவங்க அவங்க தபால் போய் ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டு அன்னைக்கு அவங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாள் அடுத்த இது போகுது, அவங்க எதிரானவர்கள் யூதர்களை கொண்டாங்கன்னு இருக்கும். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக பாதையில் நம்ம போயிட்டுருப்போம். நமக்கு ஒரு ஒரு எந்த காரியமும் எண்ணியதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும். எதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மனுஷ தயவோ போகிற எந்த ஒரு காரியமும் இல்லை. எண்ணியதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும். ஏதாவது ஒன்று காத்திருக்கலாம். நீங்கள் பொருளாதார காரியங்களோ ஆரோக்கியத்துக்கோ எதுக்காக நீங்கள் காத்திருந்தாலும் என்ன எனக்கு தெய்வம் வேதம் சொல்கிறது, அந்த எஸ்தரும் மொர்தெகாயும் அவங்க உபவாசம் இருந்து ப்ரே பண்ணுவாங்க. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களும் உபவாசம் இருந்து ப்ரே பண்ணுவாங்க. அவங்க மொர்தெகாயும் எஸ்தர் தலைமையில் அந்த காரியம் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் கர்த்தரை நோக்கி ஒரு ஷேர் பண்ணிப்போம். நீங்கள் கர்த்தரை நோக்கி தேடும்போது சில குறைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தேடும்போது அவர் உங்களுக்காக இறங்குவார். கர்த்தர் அன்னைக்கு யூதர்களுக்கு இறங்கின அதே தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ உங்களுடைய காரியம் கர்த்தர் இறங்கினார்னா கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலையும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எந்தெந்த விஷயம் உங்களை மேற்கொள்ளணும்னு இருக்குது, அது தரித்திரம், வியாதி எதுவாக இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஜெபிச்சாலும் அதே சூழ்நிலை மாற்றி அதை நீங்கள் ஜெயெடுக்க கற்றுக்க செய்வார். அந்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கார். நம்ம அவரை தான் அதை ஆராதிக்கணும். ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம், தேவன் நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு மாறலி கொடுப்பார். இந்த பூமியில் சாட்சி தருவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.